A very good morning to all. குட் மார்னிங் சார். ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து ஓகே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு டாபிக் முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். சார் வாய்ஸ் மியூட்ல கொஞ்சம் பண்றேங்க சார். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு டாபிக் முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன். இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாப்பிக்கும் கூட. சரிங்களா? இப்போ இது இது பார்ப்போம். நீங்கள் ரெண்டு டாபிக் வந்து எல்லாமே இப்போ எடுக்கிற டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட டாபிக்ஸ் தான். அது எதுவும் நம்ம வெறும் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ணலை. முழுக்க முழுக்க நமக்கு என்னென்ன ரிலவன்ஸ் இருக்குது, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்றத ஆஸ்பெக்டில் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். நம்ம வந்து இப்போ ப்ராப்ளமான ஏஜஸ் பொறுத்தவரையிலையும் நம்ம ஒன்றும் பெருசாக அதுக்கு வந்து கான்செப்ட்ஸ் அந்த அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு டாபிக் தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்ம எழுத பழகணும். அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்ம எழுத பழகிட்டோம்னா இந்த கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸி. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இது பண்ணிட்டு என்ன சொல்கிறது, அது ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண நம்ம சால்வ் பண்ண, அவ்வளோதான். ஓகேங்களா? சால்விங் தம் யூஸிங் த அரித்மெட்டிக், அதாவது அல்ஜிப்ரிக் டெக்னிக். என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது, ரைட்டுங்களா, சப்ஸ்டியூஷன் பண்ணுறது, அப்புறம் ஃபேக்டரிங் பண்ணுறது. இதெல்லாம் நீடு இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ப்ராப்ளம் ஒன் ஏஜஸ்னால் பார்த்துருப்பீங்களே. இப்போ வந்து ஒரு சன் இருப்பார். சன்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்னோட அப்பாவோட ஏஜ் ஒரு 25 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அவங்களுடைய என்ன ஏஜோட ரேஷியோ என்ன, அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. அது நம்ம வந்து ஏற்கனவே வந்து அல்ஜிப்ரிக் எப்படி வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அப்பப்போ சில ஐடியா கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து நீங்கள் அழகாக வந்து படிச்சுட்டு அதுக்கேற்றபடி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுற பாருங்க. மிஸ்டர் எக்ஸ் இஸ் 40 இயர்ஸ் ஓல்டு அண்டு மிஸ்டர் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் ஓல்டு. எக்ஸ் வந்து 40 இயர்ஸ் ஓல்டு, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் ஓல்டு. சரிங்களா? ஹவு மெனி இயர்ஸ் எகோ, எகோனா முன்னாடி பாஸ்ட் டென்ஸ், கரெக்டுங்களா? ஹவு மெனி இயர்ஸ் எகோ வாஸ் த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் 3:5. ஓகேங்களா? அதாவது இப்போ பாருங்க, 2% இருக்காங்க, மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு. அப்போது எக்ஸுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ், ரைட்டுங்களா? 40 இயர்ஸ். ஒய் இருக்காங்களே, அவங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ், கரெக்டுங்களா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய கரண்ட் ஏஜ், இப்போதைக்கு அவங்களுடைய ஏஜ் என்ன இருக்கு. ஓகேங்களா? அவங்க அதுதான் இப்போ ஜென்ரலாக பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நம்மளுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இப்போ என்ன இருக்கா தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இல்லைங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்ம அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஏஜ் வந்து 5 மைனஸ் பண்ணி சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இதான் லாஜிக். அப்போது இப்போ எதுவுமே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கரண்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ் வந்து 40 இயர்ஸ், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ். ஓகேங்களா? அது அது வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், ஹவு மெனி இயர்ஸ் எகோ வாஸ் தேர் ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3:5. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் ரேஷியோனா இப்போ X/Y இருக்கு இல்லைங்களா? அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3/5 எப்போ, சம் இயர்ஸ் எகோ, ரைட்டுங்களா? இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ X/Yன்றது நாங்கள் ஜஸ்ட் இது சொல்கிறேன் நான். இதை நம்ம வந்து இப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல X/Yனா இது இப்படி எடுத்துக்கூடாது, ரைட்டுங்களா? இப்போ வந்து 3/5 சம் இயர்ஸ் எகோ. சரி, இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். பாருங்க எப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸ் இருக்காங்களே, இப்போ எக்ஸ் இருக்காரு, எக்ஸுடைய கரண்ட் ஏஜ் இப்போ எக்ஸ்ன்றது எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்போடைய ஏஜ் ஒரு எக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் இயர்ஸ் எகோ அப்படின்னா, ரைட்டுங்களா, இதுல இருந்து சம் இயர்ஸ் மைனஸ் ஆகுமா? ரைட்டுங்களா? அப்போ நான் உதாரணத்துக்கு அதை ஏன்னு வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? பை ஒய் இருக்கார்ல, என்ன ஒய் உடைய ஏஜ் இப்போ இப்போ ஒய் ஏஜ் ஒய் தான். ஓகேங்களா? அப்போ சம் இயர்ஸ் எகோ அப்படின் போது இப்போ எக்ஸுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதே தானே ஒய்க்கும்.
அப்போ ரெண்டு பேரும் காமனாக தானே கேட்குறாங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஏஜ் என்னப்பா இருந்துச்சு, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னப்பா இருந்துச்சுன்னு கேட்கும்போது இப்படி தானே பண்ணீங்க. அப்போ இந்த கண்டிஷன்ல அவங்களுடைய ஏஜ் எப்படி இருந்ததா அப்படின்னா 3/5 இருந்துதான். ஓகேங்களா? இதுதான் கான்டெக்ட். ரைட்டுங்களா? இப்போ நான் இன்னும் பாருங்க, இந்த சுருக்கேன் இந்த ஸ்டெப் நீங்க எதுவும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியுதுக்கா சொல்லியிருக்கேன். இது எப்படி நீ டைரக்டா இதுலனா இப்போ நமக்கு வந்து 40 இருக்கா, அப்போ இப்போ 40 சம் இயர்ஸ் எகோ. அப்போ சம் இயர்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்ன பண்றாது, நாம ஏன்னு வச்சுக்கிறோம். கரெக்டுங்களா? திரும்ப வந்து ஒய்க்கு வந்து 60ங்களா, மைனஸ் சம் இயர்ஸ் எகோ, சேம் அங்கேயும் சம் இயர்ஸ் எதை ஏ இங்கே ஏ ஈக்குவல் டு 3/5. பாருங்க, இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்ம என்ன கிடைச்சிரும், நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இவ்வளவுதான். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட டேட்டாஸ்ல இருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணா இந்த ஸ்டெப் டெரைவ் பண்ணும். பாருங்க, இது வந்து டைரக்டா ஒரே ஸ்டெப் தான். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். டைரக்டா ஒரே ஸ்டெப் தான். இப்போ பாருங்க, சால்வ் பண்ணலாங்களா? இப்போ 5 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப பாருங்க, 5 × 40 20ங்களா, அப்போ 20. ஓகே, மைனஸ் 5 × A 5A கரெக்ட் ஈக்குவல் டு இந்த பாருங்க பாருங்க 16 × 3 180 மைனஸ் A × 3 3A கரெக்டுங்களா? பாருங்க, இப்போ வந்து எல்லாம் வந்து இப்போ வந்து அந்த ஏல ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க, நம்பர்ல ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, இந்த 200 இருக்கு, இந்த 180 இந்த பக்கம் எடுத்து வந்தா மைனஸ் ஆகுமா? ஓகேங்களா? இந்த 5 அந்த பக்கமான பிளஸ் ஏ பிளஸ் 5A ஆகுமா? இந்த மைனஸ் 3 3 அப்படியே இருக்குமா? பாருங்க, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வருது 2A வருதுங்களா? இந்த பக்கம் ரெண்டு மைனஸ் பண்ணா 20 வருதுங்களா? அப்போ ஏ என்ன வரும், 20. இந்த 2 வந்து ஈக்குவல் நமக்கு வந்துச்சுன்னா டிவைட் ஆகுங்களா? அப்போ 1 2 10 20. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, 10 இயர்ஸ். ஓகேங்களா? அப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஏஜுடைய ரேஷியோ வந்து என்னவா இருந்திருக்கு, 3/5 இருந்திருக்கு. அதாவது 3:5 இருந்திருக்கு. பாருங்க ஆன்சர் இங்க பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு ட்ரிக் சொல்றேன். இப்போ இந்த ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இதான் ஆன்சர். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இல்லை இது வந்து கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம we can apply this. பாருங்களேன், இப்போ உங்களுடைய ஏஜ் என்ன, கரண்ட் ஏஜ் 40ங்களா? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னவா இருக்கும், 30 இருக்குமா? பை, அப்போ வந்து 60 கரண்ட் இயர்ஸ் ஒய்க்கு, அப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 50 இருக்குமா? இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணுங்க, வரும் இந்த 0 0 கேன்சல் ஆகிடுமா? மற்றது கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அப்போ 3/5 இருக்கா, இஸ் நத்திங் பட் 3:5. அப்போ வந்துருச்சுங்களா 3:5? இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன். புரியுதுங்களா? நம்ம இதோட ஆன்சர் போட்டு நீங்க வந்துடலாம். பட் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது, வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்றத ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக போட்டுருது. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் ஓகேங்களா, கிளியரா இருக்குங்களா? ஓகே சார். ஓகே, மற்ற மேம் வினோதா மேம் புரியுதுங்களா? சார் இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஓகே மேம், நோ ஒரே ப்ராப்ளம். ஒரு வாட்டி சொல்லுங்க ஒன்று சார். ஒன்று நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். அது உங்க டவுட்னா டக்குன்னு கேட்டுருங்க, நான் பேர் விட்டு சொன்ன பிறகு தான் சொல்லுவீங்களா? இல்ல சார், நான் திருப்பி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தேன் இது. அப்பவும் எனக்கு அப்படி கொஞ்சம் அதனாலதான். ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதான் உங்களுக்கு டவுட்னா இப்போ நம்ம ஒன்றும் அவசரம்லாம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் ஆஃப் மேக்ஸுக்காக தான் நீங்கள் கிளாஸே வரீங்கன்றது எனக்கு ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. கரெக்டுங்களா? மற்றெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான். அதனால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறதுக்கு 4 சம் நடத்தினாலும் நீட்டாக உங்களுக்கு புரியும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் அதனால தான் திரும்ப கேட்குறேன் நான். அது ஒன்றும் இல்லை மேம், இப்போ சிம்பிள் தான். இது வந்து ஒரு மாடல் வந்து நீ புரிஞ்சிட்டீங்கன்னா மற்றெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம். ஓகே, ஒன்றும் இல்லை மேம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக வந்து ஓகே, அவங்க வந்து ரெண்டு பேரோட ஏஜ் கொடுத்துட்டாங்க மேம். இப்போ எக்ஸ் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ எக்ஸோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 40. சரிங்களா? ஒய்வுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 மேம். இப்போ கரண்ட் இது. ஏன்னா நீங்கள் அங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, இப்போ என்ன கரண்டாக இருக்காதான் சொல்லுவீங்க. ரைட்டுங்களா? அப்போ எக்ஸ் வந்து 40 இயர்ஸ், ஒய் வந்து 60 இயர்ஸ் மேம். ஓகேங்களா? இது கொஸ்டின். ஹவு மெனி இயர்ஸ் எகோ, அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜுடைய ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து 3:5 இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுடைய ஏஜ் 3 மடங்கா இருக்குன்னு, இவங்களுடைய ஏஜ் 5 மடங்கா இருக்குன்னு. ரைட்டுங்களா? இதுதான் கான்டெக்ட். அப்போ மேம் இதுல நான் ஓகே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், திரும்ப ஷார்ட்கட் இன்னும் கூட ஸ்பீடா சொல்றேன். இப்போதைக்கு சொல்றேன் பாருங்க. அப்போ எப்போ வந்து அவங்களோட ஏஜ் வந்து 3:5 இருந்திருக்கு கேட்குறாங்க. கரெக்டாங்க? அப்போ ரேஷியோ இப்போ பாருங்களேன் சார், இப்போ என்ன சொல்லுங்க, கரண்டா என்ன பாருங்க, இப்படி யூஸ் பாருங்க. இப்போ கரண்ட் என்ன வரும்,
இப்போ கரண்ட் ரேஷியோ கேட்டாங்களா 45:60 தானேங்களே பாருங்க, 0 0 கேன்சல் ஆகிடும். 2 2 சார் 4, 4 2 சார் சாரி 3 2 சார் 6, அப்போ என்ன வருது 2/3 வருதா? இப்போ கரண்ட் ரேஷியோ கேட்டா 2:3 கரெக்டுங்களா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 3:5 இருந்ததுன்னு கேட்குறாங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு இதுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, ஓகேங்களா? இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா 2:3, அப்போ எப்போ வந்து 3:5 இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பாருங்களேன், இப்போ என்னுடைய ஏஜ் 40ங்களா, நான் எகோ தானே சொல்றேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன்ல, அப்போ எனக்கு 40யோட கம்மியாக தான் இருந்திருக்கும். சம் இயர்ஸ் பேக் மை ஏஜ் வந்து என்னன்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிறது கம்மியாக தானே இருக்கும். அப்போ கம்மியா இருக்குன்னா இந்த 40ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணல, ரைட்டுங்களா? அது எனக்கு தெரியாது எக்ஸாக்டா. அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னா தெரியாத வேல்யூ என்ன எடுத்துக்க சொல்லிட்டேன் நான், நம்ம வந்து வேரியபிளா எடுத்துக்க சொல்லிட்டேன், லெட்டர்ஸ் தான். அதான் அல்ஜிப்ரா, சரிங்களா? இப்போ பாருங்க பை, இப்போ இங்க பாருங்க 60, அப்போ சம் இயர்ஸ் ஏகோனா ரெண்டு பேருக்கு சேம் கண்டிஷன் தானே மேம், ரைட்டுங்களா? அப்போ இங்கே 60 மைனஸ் ஏ, அப்போ இந்த மாதிரி சம் இயர்ஸ் எகோ அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 3:5 இருந்திருக்கும். பாருங்க, இவ்வளவுதாங்க கான்டெக்ட், ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ஏன்றதுக்கு என்னன்னு கிடைக்கும். அப்போ ஏன்றது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டு கண்டுபிடிச்சிடலாம் மேம். இப்போ இந்த பர்டிகுலர் இது புரியுதுங்களா மேம்? இங்க ஓகேங்களா? புரியுது சார். இவ்வளவுதான் மேம் ஓகே, இது. இனிமேல் சால்வ் பண்ணிடலாமா, சால்வ் பண்ணவா? பண்ணிருங்க சார். சால்வ் பண்ணவா பண்ணிடுவீங்களா? நீங்க பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி சொல்லி சரிம்மா, தரீங்களா? ஒன்றும் பிரச்சனை, சரி ஓகே, சிம்பிளா பாருங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை மேம் இது, ஓகேங்களா? இப்போ 5ஆல இது மல்டிப்ளை பண்றீங்க, ஒரு ஸ்டெப் இப்படி எழுதிக்கங்க. 5 இன்ட்டு இது பாருங்க 40 இன்ட்டுனா ப்ராக்கெட் போட்டா போதும், ஓகே, ஈக்குவல் டு 3 இருக்குங்களா, இங்க 3 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 60 மைனஸ் ஏ, இவ்வளவுதான் மேம். அதாவது இந்த 5ஆல இது மல்டிப்ளை பண்றோம், இந்த 60 மைனஸ் ஏவால இந்த 3 மல்டிப்ளை பண்றோம், புரியுதுங்களா? இதுதான். இப்போ பாருங்க இந்த 5 வந்து 2 காமன் தானே, 5 இன்ட்டு 40, 5 4 சார் 20, ஒரு 0 இருக்குல்ல, 200 வருமா, மைனஸ் 5 இன்ட்டு ஏ, அப்போ என்ன வரும் 5 தானே, ஈக்குவல் டு பாருங்க 3 இன்ட்டு 60 180ங்களா, மைனஸ் 3 இன்ட்டு ஏ 3a, அவ்வளோதான் மேம் இது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வேரியபிள்லாம் ஒரு பக்கம் வச்சுங்க, ரைட்டுங்களா? நம்பர்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போங்க, ரைட்டுங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் இந்த -5 நான் இங்கே வச்சுக்கிட்டு 200 அங்கே எடுத்துகிட்டு போகலாம் போகலாம். அப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன், இந்த -5 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இங்கே, இந்த 200 வேணால் என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா, ஓகேங்களா? இப்போ இந்த -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 ஆகுமா, நீ எப்படி வேணும் போடலாம் மேம், சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சா போதும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 180 அங்கே வச்சுக்கிட்டேன் மேம், இந்த 200 அது பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு -200 ஆகுது மைனஸ் பாருங்க, 200. ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், ஓகே. இப்போ 5 -5 இது வந்து +3, அப்போ ஒரு இது மைனஸ்ல இருக்கு, ஒரு இது பிளஸ்ல இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும், கரெக்டுங்களா? அப்போ சப்ராக்ட் பண்ணலாம், 5ல 3 போச்சுன்னா 2a, மைனஸ் 2a. அவ்வளோதான் விஷயம். ஈக்குவல் டு 180 - 200 20. என்ன 20, மைனஸ் 20. அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்க இந்த மைனஸுக்கு இந்த மைனஸுக்கு கேன்சல் ஆகிடும், இவ்வளோதான் கான்செப்ட், ரைட்டுங்களா? இப்போ 2a இருக்குங்களா, அப்போ ஏ இந்த பக்கம் வச்சுட்டீங்கன்னா 2t அங்கே இருக்கும், இந்த ஏ அந்த பக்கம் இந்த 2 அந்த பக்கம் டிவைட் ஆகுமா, ஏன்னா அது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு, அது மாதிரி டிவைட் ஆகும், ஓகேங்களா? அவ்வளோதான் மேம். 1 2 சார் 2, 10 2 சார் 20, அப்போ ஏ ஈக்குவல் டு 10 இயர்ஸ், இவ்வளோதான். புரியுதுங்களா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மேம், ஆக்சுவலா இது நீங்க வந்து இவ்வளவு போடலாம், நான் வெரிஃபிகேஷன் சொன்னேன் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ பார்ப்பேன் நான் இதை, ஓகேங்களா? 40 16 இருக்கலாம், ஷார்ட்கட் சொல்கிறேன், இது கொஞ்சம் கவனிங்க. இது பாருங்களேன், இது இருக்கா, நான் இப்போ கவனிப்பேன் நான், இதுனா அது 3:5ன்றாங்க, அப்போ இது 3 மடங்கு, இது 5 மடங்கா, இங்கே என்ன இருக்கு 40 இருக்கு 60 இருக்கா, நான் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவேன், ஓகேங்களா? இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போடலாம். இப்போ பாருங்க 40ல் ஒரு 10 போயிடுச்சுன்னா 30 வருமா, 60ல் ஒரு 10 போயிடுச்சுன்னா 50 வருமா, இது ரெண்டையும் அடிச்சா 3:5 வருதுங்களா, அப்போ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கும்போது போடலாம். உங்களுக்கு இது இப்போ வேண்டாம், நீங்கள் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண யூ கேன் மாஸ்டர் இட், அப்போ வந்து ஸ்பீடாக போட்டு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீ மேக்ஸ் வந்து ஒரே மேக்ஸை பல வழிகளில் போடலாம், ரைட்டுங்களா? அதில் நமக்கு என்ன ஒரே ஒரு ப்ரியர் என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சால் போதும், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ப்ரேயர் அந்த நீடு அது இருந்தால் போதும், ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட், ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை, ஓகே சார், தேங்க்யூ. ஓகேவா? நோ ப்ராப்ளம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும், பட் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பாருங்களேன், த ஏஜஸ் ஆஃப் ஸ்வாதி அண்ட் மனிஷா
அவங்களுடைய ஏஜ் வந்து ரேஷியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. த ஏஜஸ் ஆஃப் ஸ்வாதி அண்ட் மனிஷா ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 5:6. ஓகேங்களா? அண்டு தர் சம்முன்னா என்ன பண்ண அடிஷன் அர்த்தம். சம் ஆஃப் தர் ஏஜஸ் இஸ் 55 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? வாட் வில் பி த ரேஷியோ, ஓகேங்களா, ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகேங்களா? முன்னாடி பார்த்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஏஜ் வந்து 3:5 இருக்குன்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ல ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல உங்களுடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ஏன்னா ரெண்டு பேருடைய கரண்ட் ஏஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க பல இயருக்கு முன்னாடி இருந்தால் அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ எதுன்னு கேட்டாங்க. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. இந்த கொஸ்டின் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு சேம் தான். ஆனால் இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின்ல அவங்களுடைய கரண்ட் ஏஜ் கொடுக்கல. என்ன கொடுத்துட்டாங்க? கரண்ட் ஏஜ் உடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? அந்த ரேஷியோ கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க ரெண்டு பேருடைய ஏஜ் உடைய அடிஷன், அதான் சம் என்ன இருக்கு, 55ட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போ நான் பாருங்க அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஸ்வாதி எஸ்ன்னு வச்சுக்கிறேன், மனிஷா வந்து எம்னு வச்சுக்கிறேன். அப்போ எஸ்எம் அவங்க ரெண்டு பேருடைய ஏஜ் ரேஷியோ தற்போது, ஓகேங்களா, 5:6. இது கொடுத்துருக்க கிவன் டேட்டா. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கின்னு, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சம் பொறுத்த வரையும் கிவன் டேட்டா வந்து நீங்கள் எழுதுறீங்க ஃபர்ஸ்ட். எழுதிட்டு அப்புறம் என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்களோ அதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருங்க. அதை கண்டுபிடிச்சிருந்து எழுதுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இப்படி போகிறதுன்னு தெரியும். ஓகேங்களா? ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஒன்று. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருடைய ஏஜ் வந்து சம்முன்னா அடிஷனா பாருங்களேன், எஸ் பிளஸ் எம் தானே, ரெண்டு பேருடைய ஏஜ் தானே. எஸ்னா ஸ்வாதி, எம்னா மனிஷா. ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணியாலும் 55 இயர்ஸ். ரைட்டுங்களா? இதுதான் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களோட ரேஷியோ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஓகே. அப்போ என்ன மீனிங்னா, இதில் ரெண்டு பேருடைய ஒரிஜினல் ஏஜ் நமக்கு தெரியாதுல்ல. பாருங்க, ரெண்டு பேருடைய ஒரிஜினல் ஏஜ் தெரியாது. ரெண்டு பேரையும் வந்து ஏஜ் ஆட் பண்ணால் 55ன்றாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா, இவங்க ஸ்வாத்துடைய ஏஜ் என்ன, மனுஷாவுடைய ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் இருக்குல்ல ரெண்டும், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் கான்டெக்ட். அது எப்படின்னு பாருங்களேன். இப்போ பாருங்க, இங்க எத்தனை பார்ட் இருக்கு இப்போ பாருங்க. அதாவது இது இந்த சம்மு வந்து பர்டிகுலர்லி இது வந்து ஏஜ் ரிலேட்டட் சம்மு. ஆனா இங்க ரேஷியோ வருது பாத்தீங்களா? அப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க எந்த டாபிக்குமே நீங்க ஐசோலேட்டடா படிக்கவே முடியாது. ஒண்ணுக்குள்ள ஒன்று இன்டர்லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ 5. அப்போ பாருங்க, இவங்க ஏஜ் வந்து ரெண்டு பேரும் ஏஜ் 55 ஆட் பண்ணா பாருங்க, அதுல 5 பார்ட்டு ஸ்வாதி இது. ஓகேங்களா? 6 பார்ட்டு மனிஷா விடுது. கரெக்டுங்களா? மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு? 5 + 6 11 பார்ட்ஸ் இருக்கா? மொத்தம் 11 பார்ட்ஸுங்களா? அப்போ என்ன மீனிங்னா, இந்த 55 இயர்ஸ்ன்றது 11 பார்ட்ஸ் தானே. பாருங்க, 11 பார்ட்ஸ் ஈக்குவல் டு 55. ஏன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த ஏஜ் தானே இங்க இருக்கு. அப்ப 11 பார்ட்ஸ் ஈக்குவல் டு 55. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 1 பார்ட் அப்படின்னா வரும் 55/11. கரெக்டுங்களா? 11 பார்ட் அவன் 55னா அப்போ 1 பார்ட் என்னவா இருக்கும்? அப்போ டிவைட் பை 11. பாருங்க, 1 5s are 5, 5 5s are 55. கரெக்டுங்களா? அப்போ ஒரு பார்ட் எதை குறிக்குது? 5 இயர்ஸ் குறிக்குதா? இப்போ பாருங்க, இப்போ ஸ்வாதி வந்து 5 பார்ட்டா. அப்போ ஒரு பார்ட்டு 5னா 5 பார்ட்டு 5 × 5 25ங்களா? அப்போ சுவாதி வந்து 25 இயர்ஸ் ஆயிடுவாங்களா? பாருங்க. அப்போ சுவாதி பாருங்க, அதாவது மனிஷா பாருங்க, 6 பார்ட்டா. ஒரு பார்ட்டுக்கு 5னா முதல் 6 பார்ட்டுக்கு 6 × 5 30யா? பாருங்க, மனிஷா ஈக்குவல் டு 30 இயர்ஸ். புரியுதுங்களா? இந்த இந்த பர்டிகுலர் கான்செப்ட் புரியுதா சொல்லுங்க, இல்லைன்னா திரும்ப கூட நேரத்தை சொல்றேன். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் புரியுதா சொல்லுங்க. இது எப்படி நான் டெரைவ் பண்றீங்கன்னு பாருங்க. ரெண்டு பேருடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேருடைய மொத்த ஏஜ் கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ ரெண்டு பேருடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5:6 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரெண்டு பேருடைய மொத்த ஏஜ் 55 கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க 5 பார்ட்டு, இந்த 55ல 5 பார்ட்டு இவங்களுது ஸ்வாதி, இது 6 பார்ட்டு மனிஷாவுது. அப்போ இது மொத்தம் ரெண்டு ஆட் பண்ணா 11 பார்ட்ஸ். 5 + 6 11 தானுங்கள. அப்போ ரெண்டு பேரும் ஏஜ் வந்து 55. அப்போ இந்த 11 பார்ட்ஸ்ன்றது 55. புரியுதுங்களா? பாருங்க, 11 பார்ட்ஸ் ஈக்குவல் டு 55. சார் இப்போ அப்போ நம்ம டிரைவ் பண்ணி எடுத்த 5ஓட அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிச்சு, அவ்வளவுதானா? அதான் மேம், ஆக்சுவலா ரெண்டு பேருடைய சம் ஆஃப் த ஏஜ் 55 மேம்.
ம். ரைட்டுங்களா? இந்த 55 வந்து ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாதான், அப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலா தெரியாது. ம். ம். ஏன்னா அவங்க ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, இது அப்போ இந்த இந்த 55ன்றதுல இவங்க சுவாத்தியுடைய ஏஜ் 5 பார்ட்ஸ். இதுல மொத்தம் 5 மடங்கு அவங்களுது, 6 பார்ட் மனிஷாவுது. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணா ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 11 பார்ட்ஸ் வந்துடும். அதுதானுங்களே 11 பார்ட்ஸ். இந்த 11 பார்ட்ஸ் நத்திங் பட் 55. ஓகே சார், புரியுது சார். புரியுதுங்களா? அப்ப 11 ஆ பார்ட்ஸ் 55னா 1 பார்ட் என்னவா இருக்கும்? ஆப்வியஸா 55 11 டிவைட் பண்றீங்க. 55. ஓகே. அப்போ 5. அப்போ 1 பார்ட் தான் 5. பாருங்க, சுவாதிக்கு வந்து 5 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ 1 பார்ட் ம். 5னா 5 பார்ட் 5 into 5 25. 25. 6 into 5 30. இவ்வளவுதான். 30. இந்த ஒரு ஓகே. ஸ்டெப் நீங்க எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன், என்ன கேக்குறாங்க? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இது என்ன ஆகும்? ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன அர்த்தம்? ஆட் பண்ணுமா? அப்ப இன்னைக்கு சுவாத்துடைய ஏஜ் 25னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்னவா மாறும்? 25 பிளஸ் 5 30 ஆகுமா? ரைட்டாமா? அப்போ மனுஷாவுடைய ஏஜ் என்னவா மாறுங்க? மனுஷாவுடைய கரண்ட் வந்து 30மா, 5 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகும்? 35 ஆகுமா? இதானே 5 இயர்ஸ் கழிச்சு அவங்க ரெண்டு பேருடைய ஏஜையும், ஒருத்தவங்களுக்கு 30 இருக்கு, ஒருத்தவங்களுக்கு 35 இருக்கு. கரெக்டுங்களா? 35. அவ்வளவுதான் மேம். இந்த ரெண்டு ஏஜுக்கு என்ன பண்ண சொல்றாங்க? ரேஷியோ எப்படி சொல்றாங்களா? அப்ப ரேஷியோ நத்திங் பட் ரெண்டு டிவைட் பண்ணுமா? பாருங்க, 30/35. ஓகேங்களா? பாருங்க எந்த டேபிள்ல போகும் பாருங்க. ரெண்டும் 6 டேபிள்ல போகுமா? 6 5 ஆர் 30, 7 5 ஆர் 35. பாருங்க, 6/7. இது எப்படி எழுதலாம்? 6:7 எழுதலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் மேம் ஓகே லாஜிக். அப்ப பாருங்க ஆன்சர் இருக்கா பாருங்க. பாருங்க 6:7. ஓகேங்களா? அப்போ ஓகே சார். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து எப்படி அதை வந்து ஃப்ரேம் பண்ணணும், எந்த மாதிரி யோசிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. கிளியரா இருக்கலாம் சார்? சோலைமுத்து சார் புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ரெண்டாவது கொஸ்டின் எப்படி இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் இந்த ரெண்டாவது கொஸ்டின் எப்படி வேரியேஷன் இருக்கிறதா நீங்க அப்படியே ஜஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க எந்த கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மக்கப் பண்ணிலாம் மேக்ஸ் போடவே முடியாது. ரைட்டுங்களா? இட்ஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். அது புரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்ஸுக்கு வந்து கவலைப்படவே வேண்டாம். நல்லா தூங்கிட்டு நிம்மதியாக போயிட்டு எக்ஸாம் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வரலாம். ரைட்டுங்களா? அப்போ இது எப்படி பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. முடிஞ்ச வரையும் நம்ம கம்மியாக தான் சிலபஸ் கவர் பண்ணுறோம். 1 ஹவரில் மேக்ஸ் ஒரு 5 சம் போகிறது 1 ஹவர் ஆயிடுது. கரெக்டுங்களா? அதனால ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ இந்த சம் பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை. பட் ஒவ்வொரு இது வித்தியாசமாக ஆகும். அப்போ நீங்கள் பேசிக் கான்செப்டை பிடிச்சிங்க, அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் போடலாம். ஓகேங்களா? பாருங்களேன். 6 இயர்ஸ் எகோ, இங்க பாருங்க கொஸ்டின், 6 இயர்ஸ் எகோ, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ரவி அண்ட் லக்ஷ்மி வாஸ் 6:5. ஓகேங்களா? இப்போ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ வந்து 6:5 இருக்கான். பாருங்க அடுத்தது 4 இயர் ஹென்ஸ். மேம் இந்த இடத்துல ஹென்ஸ்னா ஆஃப்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹென்ஸ்னா ஆஃப்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 4 இயர் ஹென்ஸ் த ரேஷியோ என்னவோ மாறுதான், 11:10 மாறுது. ஓகேங்களா? அப்போ ரவி இருக்கார்ல, அவருடைய பிரசன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கண்டிஷன் பாருங்க. அப்போ ரவியும் லட்சுமி இருக்காங்க, அவங்க 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ வந்து 6:5. ரைட்டுங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 5 இயர்ஸ் ஹென்ஸ்னா 4 இயர்ஸ் ஹென்ஸ்னா இப்பையிலிருந்து. ஓகேங்களா? இப்போ இது வந்து எகோ முன்னாடி, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். அப்போ இதுக்கு முன்னாடி 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 4 இயர்ஸ் ஆஃப்டர். அப்போ இப்படி வச்சுக்கலாமா? இது வந்து கரண்ட் இப்போ, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வச்சுப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஹென்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஓகேங்களா? சாரி 6 இயர்ஸ் எகோ, இங்க 4 இயர்ஸ் ஹென்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுதான் கான்டெக்ட். அப்போ இது ப்ரெசன்ட் இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி 6 இயர்ஸ்ல ரேஷியோ எப்படி இருக்கான்? 6:5 இருக்கு. இப்போ 4 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? 11:10 இருக்குன்றாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும் ரவியுடைய ஏஜ்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ இது எப்படி சால்வ் பண்ண சொல்றேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியுறதுக்காக போறேன், பட் என்னன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரவி அண்ட் லட்சுமி இருக்காங்க பாருங்க. இப்போ நான் இது எப்படி எழுதணும் சார் அப்படின்னா
6 years ago. 6 years ago. ஓகேங்களா? ரவி அண்டு லக்ஷ்மி அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6:5. ஓகேங்களா? 6:5. சரி, இப்போ பாருங்களேன், 4 year hence the ratio will be 11:10ன்றாங்க. மேம் நல்லா பாருங்க. நான் இப்போ என்ன இது இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ஏஜ் வந்து எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ இந்த இந்த மாதிரி சம்மில் நமக்கு வந்து இது வந்து ரேஷியோ தான், கரெக்டுங்களா? அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரேஷியோ இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஏஜை நான் ஒருத்தவங்களை வந்து 6x வச்சுக்கிறேன், இன்னொருத்தவங்க வந்து 5x வச்சிருக்கேன். இது உங்களுக்கு ஏன் சார்னு கேள்வி வரலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இது ரேஷியோ தானே, 6:5 ரேஷியோ தானே. அப்போ இந்த ரேஷியோவை நமக்கு வந்து ஒரு நம்பராக மாற்றினா, இந்த எக்ஸுக்கு பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு எக்ஸுக்கு வந்து 5ன்னு வச்சுப்போம். 5னா இவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? 30 இயர்ஸாக இருந்திருக்குமா? இவங்களுக்கு 25 இருந்திருக்குமா? அதே வந்து இப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2னா மாறும், 3னா மாறும். அப்போ என்னன்னா, அவங்க ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க, அவங்க எக்ஸாக்ட் ஏஜ் கிடையாது. 6:5ன்றது அவங்களுடைய எக்ஸாக்ட் ஏஜ் கிடையாது, அவங்களுடைய ஏஜுடைய என்னது ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்ன பண்ண நம்ம சம்மில், இவங்களுடைய ஏஜ் 6:5 வச்சுங்க, இவங்களுடைய ஏஜ் 5xன்னு வச்சுங்க. சரி, 6x 5x வச்சுங்க. இப்போ ஏன் வச்சுக்கிறேன்னா பாருங்க சார், இப்போ இப்போ வந்து ரவி இருக்காங்களா, ரவியுடைய 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜ் என்னவா இருந்திருக்கு? 6x இருந்திருக்கா? ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜ் 6x இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு ப்ரெசென்ட்னா ஒரு 6 இயர்ஸ் கடந்து வந்தோம்னா இன்னைக்கு ப்ரெசென்ட் வந்திருப்போம். ரைட்டுங்களா? அப்புறம் நம்ம இன்னையிலிருந்து ஒரு 4 இயர்ஸ் தாண்டி போனோம்னா 4 இயர்ஸ் ஹென்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா, இங்க கொடுக்கப்பட்ட இந்த ரேஷியோவில் இருந்து நம்ம வந்து 6x 5x ஜஸ்ட் எடுத்துட்டு அவங்க என்ன இன்னொரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸ் ஹென்ஸ்ன்றாங்க. அப்போ என்ன மீனிங்னா, இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய ஏஜ் 6x தான், இவனுடைய 5x தான். அப்போ இன்னைக்கு என்ன வந்திருக்கும், இந்த ஏஜ் கூட ஒரு 6 ஆட் பண்ணலாமா? இது கூட ஆட் பண்ணா இன்னும் ஏஜ் வந்துருமா? இப்போ ப்ரெசென்ட் அவங்க 4 இயர்ஸ் ஆஃப்டர் சொல்லும்போது இது கூட இன்னொரு 4 ஆட் பண்ணா அவங்க வந்து இன்னும் 4 வருஷம் கழிச்சு என்னோட ஏஜ் என்னன்னு சொல்லிடலாமா? புரியுதுங்களா? அதாவது 6xன்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ். ஏன் சார் எக்ஸ் போட்டிருக்குன்னா, நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. அப்போ வி கீப் இட் அஸ் எக்ஸ். அப்போ 6xன்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ப்ரெசென்ட்னா அப்போ என்னென்ன வயசு இருந்ததோ அது கூட 6 ஆட் பண்ணோம்னா இன்னைக்கு வந்துருமா? சரி, நம்ம 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஜ் கூட கூட ஒரு 4 ஆட் பண்ணா நம்ம 4 வருஷம் கழிச்சு என்னன்னு தெரிஞ்சிடுமா? அப்போ இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா இதே மாதிரி நம்முடைய கீழே யார் இருக்கா, ரவி லட்சுமி இருக்காங்களா, அவங்களுடைய இது பாருங்க. அந்த நான் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 5x இருந்திருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட 6 ஆட் பண்ணா இன்னைக்கு ஏஜ் வந்துடும். அது கூட ஒரு 4 ஆட் பண்ணா 4 வருஷம் கழிச்சு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க இது பண்ணும்போது இது ஏன் சார் இப்படி போடுற அப்படின்னா, அப்படி போட்டா அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கு ரேஷியோ 11:10 இருக்குன்றாங்க. புரியுதுங்களா? 11:10 இருக்குன்றாங்க. ஓகேங்களா? இப்போ இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சதுன்னா வேலை இது முடிஞ்சிச்சு. இது புரியுதுங்களா சொல்லுங்க, புரியலாம் திரும்ப கூட சொல்றேன். இது இது சார் எப்படி திரும்பவும் சொல்லுங்க சார். திரும்பவும் சொல்லுவாங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, அதாவது நம்ம கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. 6 இயர்ஸ் எகோ 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருடைய ஏஜ் ரேஷியோ வந்து 6:5 சொல்றாங்க. எத்தனை? 6 வருஷத்துக்கு முன்னாடி. ரைட்டுங்களா? இன்னொரு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸ் ஹென்ஸ். ஹென்ஸ்னா ஆஃப்டர்னு அர்த்தம், இப்போ இருந்து இப்போ இப்போ ஃபியூச்சர். ஓகேங்களா? அவங்களுடைய ஏஜ் வந்து ரேஷியோ வந்து 11:10 மாறுது. அப்போ பாருங்க, இந்த எக்ஸாம் ஒட்டுமொத்த கொஸ்டின்ல நமக்கு 2 ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற எங்குமே பாருங்க தனியாக வேல்யூஸே கிடையாது. ரைட்டுங்களா? எங்குமே வேல்யூவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, ரவியுடைய பிரசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. பிரசன்ட்னா இப்போ அவருடைய ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு முன்னாடி, ரைட்டுங்களா, என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 6:5 கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துக்கிட்டு அப்போ இவங்களுக்கு இது ரெண்டுமே ரேஷியோ இருக்கிறதால ரேஷியோ வச்சு நம்ம சம் போட முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரேஷியோவை நம்ம ஏஜா மாத்துறோங்கல்ல, அப்போ இந்த நம்ம வந்து 6:5 என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் 6x 5xன்னு எடுத்துக்கங்க. கமா, வேற ஒன்றும் இல்லை.
அதாவது ரவியுடைய ஏஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 டைம்ஸ் எக்ஸ், அது 6 எக்ஸா இருந்திருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமியுடைய ஏஜ் வந்து 5 எக்ஸா இருந்திருக்கும். அப்போ இது ஏன் நான் அசீவ் பண்ணிருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இவ்வளவுதான் கான்டெக்ட். இது சும்மா ஜஸ்ட் நான் கொடுத்துக்க ரேஷியோவை அப்படியே எடுத்துக்க கூடாது. நீங்க கேட்கலாம், சார் 6னே 5னே வச்சுக்க முடியாதா? கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ரேஷியோன்றது மோஸ்ட்லி இருக்கிற எல்லா காமன் வேல்யூ அடிபட்டுரும். அடிபட்டு எது கேன்சல் பண்ண முடியல அது மட்டும் தான் எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் 50/100 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 50/100 ரைட்டுங்களா? நான் வந்து 50/100 நான் வந்து 1/2 சொல்லலாம் தானே? ஏன்னா 150 சார் 50, 250 சார் 100. அப்போ இந்த 50/100 1/2 கூட சொல்லலாம் தானே? அப்போ இந்த 50ன்ற வேல்யூ வந்து 1ன்ற வேல்யூ ஈக்குவல் சொல்ல முடியுமா? ஆப்வியஸா முடியாது. நான் லாஜிக் புரியுதுங்களா? அப்போ இந்த ரேஷியோன்றது ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்றது தானே ஒழிய, ரைட்டுங்களா, எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். அப்பா அம்மா இருக்காங்க. இப்போ அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்பா வந்து என்னுடைய ஏஜை விட 2 டைம்ஸ் அதிகம் அப்படிதான் சொல்லுவீங்க. அப்போ உங்களுடைய ஏஜ் 1னா அவருடைய ஏஜ் 2 டைம்ஸ் தானே? அது 1:2ன்னு சொல்லலாம்ல. அதுக்காக உங்களுடைய ஏஜ் 1, அவன் அப்பா ஏஜ் 2 வருஷம் தானா? அப்படி கிடையாதுல்ல. லாஜிக் புரியுதுங்களா? அப்ப அது டைம்ஸ் தான் அது. அப்ப கம்பாரிஷன் பர்பஸ் தான், அதுக்காக எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. அப்போ உங்களுடைய ஏஜ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ 25 வச்சுக்கலாம். அப்ப அப்பாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? 50 இருக்கும். கரெக்டுங்களா? நான் இதுதான் 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் தான் என்னன்றாங்க 1:2ன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் 6:5ன்றது அவங்களுடைய ஏஜ் உடைய ரேஷியோ. இட்ஸ் நாட் த எக்ஸாக்ட் வேல்யூ. ரைட்டுங்களா? அப்படி எக்ஸாக்ட் வேல்யூ என்னவா எடுத்துக்கணும்னா 6x எடுத்துக்கங்க. இவ்வளவுதான் கான்டெக்ட். லாஜிக் புரியுதுங்களா? ஓகே. இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப புரியுதுங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னா இப்ப நான் இங்க பாருங்க, நான் இந்த ஸ்டெப் சொல்லிடுறேன். அப்ப பாருங்க, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 6x யாருடைய ஏஜ்? ரவியுடைய ஏஜ். அப்போ பிரசன்ட் என்ன அர்த்தம்? அந்த 6x சம்திங் ஒரு வேல்யூ இருந்துச்சுல, அது கூட ஒரு 6 ஆட் பண்ணணும், 6 ஆட் பண்ணோம்னா இன்னைக்கு கொடுக்குற ஏஜ் தெரியல, நம்முடைய ஏஜை வச்சுக்குமே தெரியல. அப்போ இன்னைக்கு நம்ம ஏஜ் தெரியுது. ஒரு 4 வருஷம் கழிச்சுன்னா அதுவும் நம்ம ஒரு 4 வருஷம் ஆட் பண்ணிடுவோம்ல, நம்ம ஏஜ் மாறிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து இப்போ என் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 வச்சுக்குமே. ஓகேங்களா? இப்போ பிரசன்டேஜ் வந்து இப்போ 36ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ நான் 4 வருஷம் கழிச்சு என் ஏஜ் 40 ஆயிடும்ல. லாஜிக் புரியுதுங்களா? ப்ராக்டிக்கல் லைஃப் தான். நீங்க மேக்ஸா யோசிக்க வேண்டாம், ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க, புரியும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அப்ப எனக்கு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஏஜ் 6x. அப்ப எனக்கு இன்னைக்கு கரெக்டா இப்ப கரண்டா வந்தனா இது கூட 6 ஆட் பண்ணா என்னோட இன்ன ஏஜ் வந்துடும். அது கூட ஒரு 4 ஆட் பண்ணா என் 4 வருஷம் கழிச்சு என்ன ஏஜ் இருக்குன்னு வந்துடும். இவ்வளவுதான் மேல கான்டெக்ட். அதே மாதிரி கீழேயும் போட்டுக்கணும். இது ஏன் போடுறேன்னா உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஏஜ் உடைய என்னது ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு 11/10 தானே? புரியுதுங்களா? இது ஈக்குவல் டு 11/10. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப புரியுதுங்களா? ஓகே சார். மேம் புரியுதுங்களா? வினோதா மேம், இஸ் இட் கிளியர்? சார் கிளியர் சார். ஓகே. அது சும்மா அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, புரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், இது பார்க்கறதா அப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சால்வ் பண்ணலாங்களா? பாருங்க, 6x, இது 6, இது 4 இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்பர் தானே, ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப பாருங்க, 6x அப்படியே வச்சுக்கிட்டு நம்பர் ஆட் பண்ணா 6 + 4 10 பை இங்க பாருங்க 5x, 5x அப்படியே வச்சுக்கிட்டு நம்பர் ஆட் பண்ணா இங்க 6 + 4 10ங்களா? பாருங்க ஈக்குவல் டு 11/10. அது ஃபர்ஸ்ட் மாடல் வந்துருச்சுல்ல. இப்போ சும்மா சாதாரண சால்வ் பண்றதா பண்ணலாங்களா? பாருங்க சொல்லிடுறேன் நான். இப்போ 10 இந்த பக்கம் வந்துடுமா? அப்போ 10 6x + 10 ஈக்குவல் டு 11 5x + 10. பாருங்க 10 × 6 60யா? 60x தான். அடுத்து பாருங்க 10 × 10 100 ஈக்குவல் டு 11 × 5 55xங்களா? பிளஸ் 11 10 110ங்களா? அப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ இங்க 60x இருக்கு மைனஸ் 55x. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 100 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 110 அங்கேயே வச்சுக்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் ஆகுமா? இப்போ பாருங்க நடுவில் டிஃபரன்ஸ் 10 5 வருமா? 5x ஈக்குவல் டு என்ன வருது? 10 வருங்களா? 110ல 100 போச்சுன்னா 10. அப்போ x ஈக்குவல் டு 10/5
5 அடிச்சு பாருங்க. 1 5 சார் 5, 2 5 சார் 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ். இப்போ நல்லா கவனிங்கன்னா நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வேற எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? இப்போ என்ன மீனிங்? இது எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்களேன். என்ன கேட்குறாங்க? ரவியுடைய பெர்சன்டேஜ் தானே, ரைட்டுங்களா? பாருங்க, ரவியுடைய பெர்சன்டேஜ்னா இப்போ என்ன வரும் சொல்லுங்க. 6x வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவருடைய ஏஜ் வந்து 6x. அப்போ ரவி இருக்காருல்ல, ரவியுடைய பெர்சன்டேஜ்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜ் என்னவா இருந்துச்சு? 6x இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 6x பிளஸ் 6ன்றது அவருடைய கரெக்டான ஏஜா இருக்க முடியும். நான் சொல்ற புரியுதுங்களா? ரவியுடைய பெர்சன்டேஜ். அப்போ ரவியுடைய பெர்சன்டேஜ் நமக்கு என்ன அது தெரியாது நமக்கு. அப்போ நமக்கு வந்து 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜ் வந்து 6x இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சோம். அப்போ பெர்சன்டேஜ்னா அந்த 6x கூட ஒரு 6 இயர்ஸ் தாண்டி வந்தாங்கன்னா இன்னைக்கு வந்துருவாங்க, ரைட்டுங்களா? பாருங்க, ரவியுடைய பெர்சன்டேஜ் 6x பிளஸ் 6 இயர்ஸ். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 6 இன்ட்டு 2 12 பிளஸ் இந்த 6 எவ்வளவு வருது? 18 இயர்ஸ். பாருங்க மேம், என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவருடைய பெர்சன்டேஜ், அதனால 6x கூட ஒரு பிளஸ் 6 போட்டு போடுறாங்க. அந்த 2 வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் ரவியுடைய 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? வெறும் 6 இன்ட்டு 2 12 மட்டும். எத்தனை? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ 18 இயர்ஸ். சப்போஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சார் ஏஜ் வரும் அப்படின்னா 18 பிளஸ் 4 22. புரியுதுங்களா? எப்படி எப்படி ரிலேட் பண்றதுன்னு புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் கிளியரா இல்ல கடைசியா குழப்பிடுச்சா? ஓகே சார். ஓகே மேம், உங்களுக்கு ஓகே தானே மேம்? என்னதான் மேம்? புரியுது சார். ஓகே சார். ஓகே, புரியுது சார். கிளியர். சோலைமுத்து சார் ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஏஞ்சலின் மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் ஆமாங்க சார். மேம் கிளியரா மேம்? ஒன்றும் இஷ்யூ இல்லை? கிளியர் சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நீங்க என்ன சொன்னதை திரும்ப ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாங்களா? பாருங்களேன். அப்போ 18 இயர்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்க எதை கேட்டால் கொஸ்டின் கரெக்டாக பார்க்கணும். இல்லைன்னா என்ன பண்றாங்க, டக்குன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கணுங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுட்டு அது என்ன தேவையோ அது கரெக்டாக போடணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஈக்குவேஷனை மாத்துறதுல தான் பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, ஹவு ஓல்டு இஸ் ரவி இஃப் 8 இயர்ஸ் டைம், இஃப் இன் 8 இயர்ஸ் டைம், ஓகேங்களா, he will be twice as old as he was 20 years ago. அதாவது how old is ரவி, ரவியுடைய ஓல்டு என்னன்னு கேட்குறாங்க. விட்டுருங்க, கண்டிஷன் என்னன்னு பாருங்க. இங்கிருந்து ஆரம்பிக்குதா? இஃப் இன் 8 இயர்ஸ் டைம், ஓகேங்களா, he will be twice as old as he was 20 years ago. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் இன் 8 இயர்ஸ் டைம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஏஜ் சம்திங் ஒன்று இருக்கும். இன்னையிலிருந்து ஒரு 8 இயர்ஸ் டைம், ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ் என்னவா இருக்குமா அப்படின்னா he will be twice as old as he was 20 years ago. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஏஜ் என்ன இருந்ததோ அதை விட 2 மடங்கு இன்னும் 8 வருஷம் கழிச்சு வந்துடும். இதுதான் கான்செப்டுங்க. ஓகேங்களா? இஃப் இட் ஏஜ் 8 இயர்ஸ் டைம், he will be twice as old as he was 20 years ago. இப்போ ஒன்று வேறு சிம்பிளாக பாருங்களேன். இப்போ நான் இது புரியுதா பாருங்க. ரவி இருக்கார்ல, இப்போ ரவியுடைய பெர்சன்டேஜ் நம்மளா போடுறோம் பாருங்க. இப்போ ரவியுடைய பெர்சன்டேஜை நம்ம வந்து என்னன்னு தெரியாதுல்ல, நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். ரவியுடைய பெர்சன்டேஜை நம்ம எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இஃப் இன் 8 இயர்ஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 8 இயர்ஸ் டைம்னா அப்போ இன்னைக்கு அவர் வந்து 8, அவருடைய சாரி இன்னைக்கு வந்து அவருடைய ஏஜ் வந்து எக்ஸ். அப்போ இன் 8 இயர்ஸ் டைம்னா அவர் ஏஜ் என்னவோ மாறும், எக்ஸ் பிளஸ் 8 மாறுமா? பெர்சன்டேஜ் 8 மேம். 8 இயர்ஸ் டைம்ல அவர் ஏஜ் என்னவோ மாறும். இது கூட ஒரு 8 வருஷம் அதிகமாகல ஏஜ்.
அப்போ 8 + x + 8. அப்படி ஆச்சுன்னா பாருங்க என்ன கண்டிஷன், he will be twice. twiceனா 2 டைம்ஸ். ரைட்டுங்களா? as old as he was 20 years ago. பாருங்க 20 இயர்ஸுக்கு முன்னாடி அவருடைய ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? இதுல வந்து எக்ஸ் மைனஸ் 20 தானே இருந்திருக்கும். பெர்சன்டேஜ் எக்ஸ். அவர் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? எக்ஸ் மைனஸ் 20. ரைட்டுங்களா? 8 வருஷம் கழிச்சோட ஏஜ் வந்து எக்ஸ் + 8. இப்போ ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அவருடைய 8 இயர்ஸ் டைம்ல அவருடைய ஏஜ் ஆனது எப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஏஜை விட டுவைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பாருங்க. இப்போ அவருடைய ஏஜ் எக்ஸ், 8 வருஷம் கழிச்சுன்னா அவர் 8 + x சம் இயர் ஓல்ட் ஆயிருப்பாரு. அந்த ஏஜ் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ்னா 2 டைம்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? 2 டைம்ஸ் ஆஃப் என்னது, அவர் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஏஜ் இருந்ததோ அதுல 2 டைம்ஸ். அதான மீனிங். அவன் பாருங்க 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 20. இந்த இந்த இவ்வளவுதான் ஃபார்முலா. சரி, இவ்வளவுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை போட்டுட்டுக்கலாம், சம்மம் ஒண்ணுமே கிடையாது. இது பர்டிகுலரா புரியுதா பாருங்க, இல்லைன்னா சொல்லுங்க. இங்க சொல்றேன் நான், வேற இதுல ஒன்று சால்வ் பண்றது பெரிய மேட்டர் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது கொஞ்சம் லாஜிக் புரிஞ்சுங்க. இங்க புரியுதுங்களா? இல்ல சொல்லுங்க, இன்னொரு முறை கூட சொல்றேன் நான். சார் இந்த x + 8 = 2ன்ற 2 ஆமா, + x இந்த ஈக்குவேஷன் எப்படி சார் ஃபார்ம் பண்ணும்? அதான் மேம் பாருங்களேன். அதாவது அதாவது ஹவு ஓல்ட் இஸ் ரவி அப்படின்னா இப்ப என்னன்னு கேட்கறாங்க. அது விடுங்க. இங்க இங்க இருந்து பாருங்க கண்டிஷன். இஃப் இன் 80 இயர்ஸ் டைம் ஹி வில் பின்னு சொல்றாங்க. அப்ப வில் பின்னா வந்து ஃபியூச்சர் தானே. கேட்டுங்களா? ஓகே. இஃப் இன் 80 இயர்ஸ் டைம் ஹி வில் பி அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல அவங்களுடைய அந்த இது வந்து மாறுது அப்படியே. அப்ப இஃப் இன் 80 இயர்ஸ் டைம் ஹி வில் பி அப்படின்னா இப்போ பிரசன்டேஜ் நம்ம என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறோம். கேட்டுங்களா? 80 இயர்ஸ் டைம்னா நம்ம எக்ஸ் + 8ன்னு போட்டுக்கலாம்ல. அதை இன்னைக்கு அது எக்ஸ்ன்றது உங்களுடைய பெர்சன்டேஜ், அவ்வளவுதான். அப்போ 8 இயர்ஸ் டைம்ல அப்போ உங்க ஏஜ் என்னவா மாறுது? எக்ஸ் + 8 மாறுது. அது மாறுச்சுன்னா பாருங்க, அது வில் பி ட்வைஸ் அப்படின்னா 2 டைம்ஸ். ஓகேங்களா? ஓகே பாருங்க, ஓகே. as old as he was 20 years ago. அப்போ அவருடைய பெர்சன்டேஜ் எக்ஸ் தானே. 20 இயர்ஸ் எகோனா அவருடைய பெர்சன்டேஜ் வந்து ஒரு 20 வருஷம் கழிக்க மைனஸ் பண்ண தானே கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓகே. அவ்வளவுதான். அப்போ இந்த எக்ஸ் + 8 ஆனது அவர் 20 இயர்ஸ் இந்த ஏஜை விட 2 டைம்ஸ் அதிகம் அப்படின்றாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ சால்வ் பண்ணலாம், ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. நான் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இன்னும் புரியும் பாருங்க. பாருங்களேன். இப்போ எக்ஸ் + 10 8 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுப்போம். இந்த 2 அளவில் மல்டிபிள் பண்ணுங்க. 2 × x 2x 2 × 20 40ங்களா, -40. ரைட்டுங்களா? இப்போ இது 2x, இங்க x இருக்கு. இந்த x அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 2x - x ஆகும். இந்த 40 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 8 ஆல்ரெடி இருக்கு, +40 ஆகும். கரெக்டுங்களா? அப்ப ரெண்டு ஆட் பண்ணுங்க. 48 அங்க என்ன 2xல ஒரு x போச்சுன்னா x. அப்ப x = 48. 48. ஓகேங்களா? அப்ப ஒரு ஏஜ், கரண்ட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 48. பாருங்க இருக்க பாருங்க ஆன்சர் 48. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், உங்களுக்கு லாஜிக் சொல்றேன் பாருங்க. இப்ப பெர்சன்டேஜ் தானே 48. இப்ப பாருங்க இந்த கண்டிஷன் வந்து சால்வ், இது 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 ஒர்க் அவுட் ஆகாத பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் வெரிஃபை பண்றேன். இப்போ வந்து அவருடைய ஏஜ் 48. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ 8 இயர்ஸ்க்கு 8 இயர்ஸ் கழிச்சு என்ன இருக்கும்? இது ஒரு 48 + 8ங்களா, என்ன வரும்? 56ங்களா? ஓகேங்களா? இப்ப பாருங்க அவருடைய ஏஜ் வந்து இப்போ 48. அப்ப 20 இயர்ஸ் முன்னாடி என்ன இருந்திருக்கும்? x - 20னா 48 48 - 20. அப்ப என்ன வந்திருக்கும்? 28 இருந்திருக்குமா? இப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜ் 28. 8 வருஷம் கழிச்சு அவருடைய ஏஜ் 56 இருக்கும். இப்ப ரெண்டுக்குள்ள இது பாருங்க, ரிலேஷன் பாருங்க. 28 இங்க 56. இந்த 28 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 56 வந்துருச்சா? லாஜிக் புரியுதுங்களா? இன்னும் இப்படி கூட ஓகே, இது விடுங்க. இந்த இதான ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக சொல்றேன் பாருங்க. பாருங்க x + 8 = 2 × x - 20 தானே. இப்போ x தான் 48 கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 48 + 8ங்களா,
ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 48 வெரிஃபிகேஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க 48 80 ஆட் பண்ணா 56. இது பாருங்க 48 20 மைனஸ் பண்ணா 28 கிடைக்குமா? 28 இன்ட்டு 56 ரெண்டு ஈக்குவலா இருக்கா? ரைட்டுங்களா? அப்ப என்ன மீனிங்? இவ்வளவுதான். அவருடைய கரண்ட் ஏஜ் 48. 8 வருஷம் கழிச்சு ஒரு ஏஜ் வந்து 56 மாறும். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் வந்து 28 இருந்துச்சு. இவ்வளவுதான் கான்டெக்ட். நீங்க இதுவரையிலையும் கண்டுபிடிச்சா போதும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இஸ் இட் கிளியர் மேம்? கிளியர் சார், கிளியர் சார். ஓகே மேம், இவ்வளவுதான். எல்லாருக்கும் ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. வாஜிநாதன் புரியுதாப்பா? ஓகே சார். ஓகேப்பா ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இப்போ பாருங்களேன், இது ஒரு சம். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. இந்த ப்ராடக்ட் என்ன மீனிங் சொல்லுங்க? த ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் சாகுன் அண்ட் சிருஷ்டி இஸ் 240. ப்ராடக்ட்னா மீனிங் சொல்லுங்க. ப்ராடக்ட்னா என்ன மீனிங் இந்த இடத்துல? மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? சம்னா அடிஷன். ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் போன சம்மில் கூட முன்னாடி சம்மில் ஹென்ஸ்னு பார்த்தோம். ஹென்ஸ்னா ஆஃப்டர், அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். எகோனா முன்னாடின்னு அர்த்தம். ஸோ சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம வந்து மேக்ஸில் வந்து அந்த அந்த வேர்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வேர்டில் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த சினாரியோ மாற்றிடுவாங்க. அதனால பி கான்சியஸ். ஓகேங்களா? எல்லாம் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மேக்ஸுக்கு நீங்கள் அது நிறைய கதைகள்லாம் எழுதிருப்பீங்க, ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு கற்பனைகள்லாம் எழுதிருப்பீங்க, ரைட்டுங்களா? பட் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த ஒரு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ஒர்க் ஆகும். அது பியாண்ட் போனால் நமக்கே புரியாது போயிடும். சரிங்களா? அதனால த ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாகுன் அண்ட் சிருஷ்டி. ஓகே. இஃப் ட்வைஸ் கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. இஃப் ட்வைஸ் த ஏஜஸ் ஆஃப் சிருஷ்டி இஸ் மோர் தென் சாகுன்ஸ் ஏஜ் பை 4 years சொல்றாங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இருக்கட்டும். தென் வாட் இஸ் த சிருஷ்டி ஏஜ்? ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, நம்ம கிவன் டேட்டா என்னன்னு பார்ப்போமா? இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு வந்து எம்சிக்யூன்றதால தான் நான் அதெல்லாம் சொல்லலை. சப்போஸ் நீங்க வந்து சப்ஜெக்டிவா எழுதுற மாதிரினா உங்களுக்கு நான் எடுக்கிறது வேற மாதிரி இன்னும் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் இது எப்படி சால்வ் பண்றது மெத்தட் புரிஞ்சுக்கலாம். இதை பாருங்க, இதுல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா இப்போ எடுக்கும்போது நான் இப்படி தான் எழுதுவோம். ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்க டேட்டா ஃபர்ஸ்ட். இப்போ கிவன் டேட்டா சும்மா ஒரே ஒரு ஃபார்மேட் சொல்ற மாதிரி அப்படின்னு என்னென்ன கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா த ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் சாகுன் அண்ட் சிருஷ்டி. அப்போ ப்ராடக்ட்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணு பாருங்க. சாகுன் இருக்காங்க, அவங்களுடைய ஏஜ் இன்ட்டு சிருஷ்டி. ப்ராடக்ட்னா அதை சொல்லிட்டேன் நான், கரெக்டுங்களா? சிருஷ்டி. அவர் ரெண்டு பேருடைய ஏஜ் வந்து என்னது 240. நம்ம பேர் வந்து ரொம்ப இதாக இருக்கும், அதனால நம்ம சாகுன் வந்து எக்ஸ்னு வச்சுப்போம், கரெக்டுங்களா? சிருஷ்டி ஒய்னு வச்சுப்போம். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நம்ம. ஓகேங்களா? சரி, அப்போ இவங்க ரெண்டு பேருடைய ப்ராடக்ட் ஆஃப் ஏஜ் 240 கொடுத்துட்டாங்க மேம். இப்போ பாருங்களேன், இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க பார்க்கலாங்களா? என்ன சொல்றாங்க? இஃப் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சிருஷ்டி. சிருஷ்டின்றது ஒய்னு வச்சுக்கிறோமா? அப்போ ட்வைஸ்னா 2 times ஒய். ஓகேங்களா? அப்போ ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சிருஷ்டி இஸ்னா ரேட் பண்றாங்க, ஈக்குவல் போட்டுங்க. அப்போ ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சிருஷ்டி இஸ் மோர் தென் சாகுன்ஸ் ஏஜ் பை 4 years. அப்போ சாகுன் ஏஜை விட 4 years என்னவா இருக்கும்? அதிகமா இருக்குன்றாங்க. அப்ப சாகுன் ஏஜ் நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? எக்ஸ் வச்சுட்டுமா? அப்ப எக்ஸ் அவருடைய ஏஜை விட 4 years அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? இவ்வளவுதான். இந்த கண்டிஷன் புரியுதா பாருங்க. இதுதான் நீங்க இருந்து எழுதுது ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 240 ஒரு கண்டிஷன். இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க, இதோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சிருஷ்டியுடைய ஏஜ் உடைய ட்வைஸ் 2 times சிருஷ்டியுடைய ஏஜ் இஸ் ஈக்குவல் டு சாகுன்ஸுடைய ஏஜ் விட 4 years அதிகன்றாங்க. அப்போ அதிகம்னு அர்த்தம் மோர்னா அவனுடைய ஏஜ் வந்து சம்திங், அது கூட ஒரு 4 ஆட் பண்ணா 2 times வரும். இதுதான் கண்டிஷன். இப்போ இது ரெண்டு கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் சிருஷ்டி ஏஜ்? சிருஷ்டினா என்ன? நம்ம போட்டு ஒய் போட்டிருக்கோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன? இது வந்து 2 ஃபைண்ட். அப்போ இங்க கொடுத்துருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு தெரிஞ்ச மாதிரி, அதாவது இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல எழுதிக்கிட்டேன்.
ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க, 2 ஃபைண்ட். இப்போ சொல்யூஷன்னா நம்ம சால்வ் பண்ண போறோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கண்டிஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 2y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் தெரியாது, ஒய்யும் தெரியாது, ரெண்டு வேல்யூ தெரியாது. அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு வேல்யூ தெரியல, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணனா, ரெண்டும் ஏதோ ஒரு வேலையை மாத்தணும். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பாருங்களேன், இந்த இந்த பர்டிகுலர் இருந்து நாம வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் தானே 240, அதான மீனிங் இங்க. சாகுன் இன்ட்டு ஸ்ரிஸ்தி, அப்போ சாகுன்னா எக்ஸ், ஸ்ரிஸ்னா ஒய், ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 240, இப்படி தானே. இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவங்க என்ன கேட்கறாங்க, ஸ்ரிஸ்தி கேட்கறாங்களா, அப்ப ஸ்ரிஸ்தினா ஒய் கேட்கறாங்க. நான் என்ன பண்றேன்னா, ஓகேங்களா, இதுல இருந்து எக்ஸ் உடைய வேலையை கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, அப்ப என்ன பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 240, இந்த ஒய் இங்க டிவைட் ஆகுமா பாருங்க, என்ன மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு மேம், எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் 240. அப்ப எக்ஸ்னா இந்த ஒய் என்ன ஆகும், டினாமினேட்டர் போகுமா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 245 ஒய். இது எதுக்கு சார் கண்டுபிடிக்கிற அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு இதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். ரைட்டுங்களா? என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ பாருங்க எப்படி சப்ஸ்டிட் பண்றேன்னு பாருங்க. அப்போ 2y அப்படியே இருக்கு, ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலா 240 பை ஒய்னு போடுறேன், பிளஸ் என்ன இருக்குங்க 4, இந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, அங்கிருந்து எக்ஸ் எடுத்துட்டா, எக்ஸ் அந்த ரெண்டு அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸை கண்டுபிடிச்சு எக்ஸ் தூக்கிட்டு போட்டேன். ஏன் போட்டேன் சார் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, இப்போ ஒய் மட்டும் இருக்கா, அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு வேல்யூ தெரியல மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், ரெண்டு இதுக்கு வேல்யூ தெரியல கண்டுபிடிக்க முடியாது. இது லாஜிக். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இங்க பாருங்க 2y இருக்கா, ஈக்குவல் டு இது என்ன சார் பண்ண அப்படின்னா பாருங்களேன், இது எல்சிஎம் எடுக்கணும் யூஸ்வலா. அப்போ என்ன பண்ணுனா, ஓகேங்களா, இதுங்க மல்டிப்ளை பண்ணிக்கங்க, மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்களா, பண்ணுங்க. அப்போ பாருங்க, இந்த 240 அப்படியே இருக்குமா, பிளஸ் ஒய் இன்ட்டு 4, 4y போட்டுட்டு பை என்ன பண்ணேன், இந்த ஒய் அப்படியே போட்டுங்க. பண்ணுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல எப்படி போடுன்னு. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல எப்படின்னா, இங்க பாருங்க, அதாவது இப்போ ஒரு 2, ஓகேங்களா, பிளஸ் இப்போ 3/5 இப்படி இருக்குன்னு என்ன பண்ண சொன்னேன் நான், இது மல்டிப்ளை பண்ண சொன்னா, ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ண சொன்னேன். இது எப்படி இதுலன்னா 2 × 5 10, 10 + 3 13, இந்த 5 அப்படியே போட்டுங்க. இதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பாருங்க 4 × y 4y. இன்னைக்கு என்ன பண்ணல அப்படின்னா, இது இந்த 4y கூட இதை ஆட் பண்ணல, ஏன்னா ஆட் பண்ண முடியாது, இது வேரியபிள், இது நம்பர், பண்ண முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த ஒய் வந்து கீழே அப்படியே வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, இது போட்டுட்டு இப்போ பாருங்க என்ன பண்ணு சார்னா, இது டிவைட்ல இருக்கா, இது இந்த பக்கம் கொண்டு வாங்க, அப்போ டிவைட் போனோம் மல்டிப்ளை ஆகுமா, அப்போ என்ன ஆகும் 2y² ஆகும். ஈக்குவல் டு என்ன வரும்னா, இது 240 அப்படியே இருக்கும், பிளஸ் 4yன்னு வரும். ரைட்டுங்களா? இது எல்லாம் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா? அப்ப நீங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்கலாம் மேம். 2y², இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும், 4y மைனஸ்ல வந்துடும், 240 பிளஸ்ல இருக்கிற பக்கம் மைனஸ் ஆகும், அப்போ 240 ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுனா, இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் சால்வ் பண்றது ஒரு ஐடியா இருக்கு, சொல்றேன் நான். இப்போ பாருங்களேன், இது 2 இருக்கு, இது 4 இருக்கு, இது 240 இருக்கு. அப்ப நான் பார்க்கும்போது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம், 2வால டிவைட் பண்றான். பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும், இங்க இந்த 2 கேன்சல் ஆயிட்டு y² மட்டும் வரும். இங்க 2வால டிவைட் பண்ணும்போது 4/2 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? இங்க 240 2வால் டிவைட் பண்ணும்போது 240ல ஹாஃப் என்னது 120ங்களா, 120 கிடைக்கும், ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதுதான் நீங்க கண்டுபிடிக்கிற ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதோட ஆன்சர் வந்துருச்சா சார்னா இல்ல, இதுல நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். இது ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு நான் முன்னாடி ஏதோ சொல்லும் போது சொன்னேன் நான், புரியல சொல்லுங்க, அதை சொல்லிட்டு நான் திரும்ப கூட சொல்றேன் நான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நான் சொல்றேன் நான். சரி, இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சுல்ல, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்க்கு வந்து 2 வேல்யூ வரும், ஏன்னா y² இருக்கிறதால ஒய்க்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 2 வேல்யூஸ்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை பாருங்க, அது ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க, இப்படி போட்டிருப்பேன் நான், இப்போ சொல்றேன் பாருங்க. என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா, இதுல பாக்குறீங்க, பார்த்துட்டீங்க முன்னாடி நம்பர் இருக்கு 1 இருக்குன்னு அர்த்தமா, இந்த நம்பரையும் இந்த கடைசியா இருக்குல்ல அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 120னா அதே தானே 120 தானே வரும்.
சைன் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? அப்போ -120. ஓகேங்களா? இப்போ பாருங்க சென்டர்ல என்ன இருக்கு? -2 இருக்கா? இந்த -2 இங்க போட்டுக்கிறீங்க. என்ன கண்டிஷன்னா, இங்க ஒரு நம்பர் போடணுமே, இங்க ஒரு நம்பர் போடணுமே, அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணனா இந்த நம்பர் வரணும் மேம். அதே அந்த போட்ட ரெண்டு நம்பரையும் ஆடு அல்லது மைனஸ் பண்ணனா இந்த நம்பர் கிடைக்கணும். இதுதான் கண்டிஷன். ரைட்டுங்களா? அப்ப எப்படி பண்ணலாம்? கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். பட் நீங்க வந்து ஓரளவுக்கு நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்ற பாருங்க, இது போக போக புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் எனக்கு ஒரு தோணுது, என்ன தோணுதுன்னா, இந்த 120 இருக்குங்களா, நான் 120 12 10s ஆர் 120 சொல்லலாமா? இங்க பாருங்க, 12 10s ஆர் 120. இப்ப கண்டிஷன் பாருங்களேன், இது எனக்கு மைனஸ்ல இருக்குல்ல, அப்ப மைனஸ்னா இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ்ல வந்தா தானே இது கரெக்டா இருக்கும். ரைட்டுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, கீழே இருக்கிற நம்பர் வந்து இது வந்து -2 வரணும். அப்போ எனக்கு இங்க மைனஸ் போடவா அல்லது இங்க போடவா அப்படின்னா, எனக்கு -2 இருக்கிறதால பெரிய நம்பர்ல நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்ப பாருங்க, -112 இன்ட்டு 10 -120. இப்போ இது -12, இது +10, ரெண்டு வெவ்வேறு சைனா? அப்ப டிஃபரன்ஸ் பண்ணுமா? டிஃபரன்ஸ் பண்ணா 2 ஆகுமா? பெரிய நம்பர் எது? 12. 2 சைன் என்னது? மைனஸ். அப்போ மைனஸ். சரிங்களா? இப்படி போட்ட பிறகு என்ன சார் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிட்டேன் அப்படின்னா, இங்க பாருங்க எப்படி எழுதுனா, y -12ன்னு ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு, இன்னொன்னு வந்து y +10 வந்துருச்சு. இப்போ என்னன்னா, இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்குமா? இது மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குமா? நான் இதை வந்து இப்படி மாத்தி எழுதிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகேங்களா? எழுதின பிறகு பாருங்க, இது வந்து என்ன பண்ண அடுத்தது, y -12 ஈக்குவல் டு வெளியில ரைட் சைடுல 0 தான் இருக்கு, அப்ப ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி இங்க y +10 இருக்குல்ல, அது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். போட்டீங்கன்னா இந்த y அப்படியே வச்சுக்கோங்க, 12 -12 நமக்கு போயிடுச்சுன்னா +12 ஆகுதா? இங்க பாருங்க, +10 நமக்கு பண்ணா -10 ஆகுதா? ஓகேங்களா? இப்ப நல்லா பாருங்க, ஒண்ணு இதுவா ஆன்சர் இருக்குன்னு, இல்லைன்னா இதுவா ஆன்சர் இருக்குன்னு. யார் ஏஜ் ஆகுது மைனஸ்ல போகுமா? ஆப்வியஸா மைனஸ்ல ஏஜ் சொல்ல முடியாதுல்ல, மைனஸ்னா வந்து நெகட்டிவ் வராது. அப்போ ஆன்சர் வந்து y உடைய ஏஜ் 12. அப்ப பாருங்க, y ஈக்குவல் டு 12 இருக்கா? 12. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நான் ஃப்ராங்கா சொல்றேன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. நான் முன்னாடி பார்த்த 4 சம்ம கூட ஒப்பிடும்போது இது கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது மெத்தட் இவ்வளவுதான். இது புரியுதா சார் இப்போ சொல்லுங்க. வந்து சொல்லுங்க சார் மேம். ஒரு டவுட் சார். இப்போ வந்து இது -10னா வராம அதுவும் இப்ப நம்மளுக்கு பிளஸ்லயே வந்துச்சுன்னா அப்ப நம்ம எது ஒய்ன்னு எப்படி சார் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது? ஆ இந்த மாதிரி சம்மில் அந்த மாதிரி வராது மேம். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையிலையும் நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்காக தான் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் உருவாயிருக்கு. ரைட்டுங்களா? அப்போ வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துருப்பாங்க. அப்போ ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிக்கும் போது இது மாதிரி தான் சினாரியோ கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அந்த மெத்தடே தப்பாயிடும். ஓகே. அப்ப அந்த மாதிரி சமயம் நம்மளுக்கு வராது. கண்டிப்பா ஒண்ணு வரவே மைனஸ்ல வராது. வந்துரும். நம்ம 100% வராது. ஓகே சார். ஏன்னா நீங்க 2 ஏஜ் எப்படி உங்களால சொல்ல முடியும்? ரைட்டுங்களா? ஒன்லி ஒன் ஓகே. ஏஜ் தானே. அதுதான் வேற வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது நான் நிறைய சரி. சம் போட்டிருக்கோம். இன்னொன்று மேத்தமெட்டிக்கல் பொறுத்தவரையிலையும் இட்ஸ் என்ன சொல்றது, இது 100% அக்யூரேட் ஒரு சப்ஜெக்ட். யூனோ இட் கரெக்டுங்களா? ஓகே சார். அதனால வந்து ஒரு 100% அக்யூரேட் சப்ஜெக்ட் போது உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஃபிளாலஸ் இருக்கவே இருக்காது. அசம்ஷன் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அசம்ஷனை கூட ரொம்ப அசம்ஷன் பண்ண மாட்டாங்க. அது அப்ராக்சிமேட்டா சில வேலையை எடுத்துப்பாங்களே ஒழிய, மற்றபடிலாம் நீங்க வந்து மேக்ஸ்ல நீங்க அதை டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. ஓகே. ஓகேங்களா? இவ்வளவுதான் மேம் இது. இது எப்படி சால்வ் பண்றதுன்றது இந்த ப்ரொசீஜர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா போதும். வேற ஒண்ணும் இல்லை. எக்ஸ்ட்ரா நான் இந்த ஈக்குவேஷனை இப்படி சால்வ் பண்றேன். மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுதான் இப்படி சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இந்த மெத்தட். இதை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இது சப்போஸ் இதுல ஏதாவது புரியுதுன்னா சொல்லுங்க. திரும்ப இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றதை கூட நான் சொல்றேன் ஒரு முறை. கிளியர் சார். ஓகே மேம். சோலைமுத்து சார் கிளியர் புரியுதா சார்? ஓகேங்களா? ஓகேங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் போட்டுடலாம்ல? போட்டுடலாங்க சார். ஓகே வாஞ்சிநாதன், உங்களுக்கு புரியுதாப்பா? வாஞ்சிநாதன், ஓகேங்க சார். ஓகேங்க ஓகே. சார். அப்ப எல்லாருக்கும் ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? ஓகே ஃபைன்.
ஆக்சுவலாக வந்து ஓகே, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த சமம் ரொம்ப ஸ்பீடாக எடுத்துடலான்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே, நம்ம ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு புரியாமல் எடுக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம எவ்வளோ ஸ்லோவானாலும் உங்களுக்கு வந்து இது புரியுறது தான் என்னுடைய நோக்கம். ஓகேங்களா? இதில் வந்து அடுத்து வந்து நான் ஒன்று அரித்மெடிக் ப்ராக்டிஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, சரிங்களா? இந்த டாபிக் வந்து இது இப்போலாம் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க பாருங்க. 2023 கேட்டிருக்காங்களா? இப்போ ஒவ்வொரு பாருங்க, இதுவும் 2023 தான், இதுவும் 2023 தான், இதுவும் அதுதானே பாருங்க. அப்போ இது மட்டும் ஒரு முன்னாடி கேட்டிருங்க, அப்போ 2019. இப்போ என்னன்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு டாபிக் இது, அரித்மெடிக் ப்ராக்ரஷன். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேபி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை விட அது டைம் எடுக்கும். நான் யோசிச்சேன், நான் சரிங்களா போடலாமான்னு யோசிச்சேன், பட் இட் டேக்ஸ் டைம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இப்போ 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 ப்ராப்ளம், அந்த ஏஜ் ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? இப்போ கிளியர் சார். ஏஜ் ப்ராப்ளம் ஒன்றும் டவுட் இல்லை, எல்லாம் கிளியர் இல்லை? ஓகே சார். ஓகேங்க ஓகேங்களா? சார், ஆல் கிளியர். இதுதான் மேம். இது வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் சொன்னதை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம இந்த ஒரு 5 இது டிஃபரன்ஸ், இதுல நீங்க ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க பாருங்க, ஒவ்வொரு சம்முக்குமே நான் அந்த எடுத்திருக்க விதமே வித்தியாசமா இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ எல்லாமே வந்து எல்லாமே கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருப்போம். இப்போ எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது. அப்போ அந்த சம்ஸை வந்து ஒரு முறை ஒரு கோத்ரூ பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க. சரிங்களா? இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? எல்லாரும் கிளியர் தானுங்களா? நோ டவுட். ஓகேங்க சார். சார். ஓகே, இது தேங்க்யூ தொடர்ந்து சார். அப்படியே இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்ன சொல்றது, ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.